ஓம் நம சிவாய. வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் புதுசு தான். ஒவ்வொரு அனுபவத்திலையும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்கிறோம். நான் ஆஃபீஸில் மனசோர்வோடு இருந்தேன். எல்லோரும் கேட்டாங்க என்ன விஷயம்னு. இல்லை, என்னால் திருவண்ணாமலை கிரிவலம் போக முடியல, ஏன்னா அது 14 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு வருத்தத்தை சொன்னேன். பௌர்ணமியில் என்னால் போக முடியலையா அதுவும் அப்படின்னு. திருவண்ணாமலை தூரம் கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து 165 கிலோமீட்டர். அவ்வளோ தூரம்லாம் நீ போக வேண்டாம், பக்கத்துலேயே ஒரு 47-48 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, போகலாம், அங்கேயும் கிரிவலம் இருக்குது அப்படின்னோன்னையும் நான் சொன்னேன், கிரிவலம் இருக்கலாம், ஆனால் அது எவ்வளோ கிலோமீட்டர், என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்னேன். இல்லை 3-4 கிலோமீட்டர் தான், ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் கிளம்பிட்டேன். நான் மோஸ்ட்லி இந்த கார் கீர்லலாம் அப்படி போகிறதில்ல, 2 வீலர்லலாம். உடனே தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு பஸ் ஏறினேன். செங்கல்பட்டுலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இதோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த கோவிலுக்கு தான் வந்தேன். இங்கே பெரிய மலை, அந்த மலையில் இருக்கிற கீழே இருக்கிற கோவிலோட மூலவர் பெயர் பக்தவச்சலர். மேலே இருக்கிற மூலவரோட பெயர், மலை மேலே இருக்கிற மூலவர் பெயர் வேதகிரீஸ்வரர். இப்போ ஆக்சுவலாக நான் கிரிவலம் போய்கிட்டே இருந்தால் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கோவில்லேருந்து இடதுபுறம் நான் ரூட்டை எடுத்து போயின்னு இருக்கேன். நடந்து போகிற பாதையில் தான் இந்த வீடியோவை எடுத்துன்னு இருக்கேன். எப்படி திருவண்ணாமலையில் அங்கங்கே நந்தி இருக்கோ, இங்கேயும் இருக்குது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் மெயின் ரோடு தான், ஆனால் பக்கத்துலேயே மலையும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அழகான காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த திருத்தலம் நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே இருக்கிற கிரிவல பாதையிலையும் குபேர லிங்கம் இருக்குது. அந்த கோயிலில் தான் இங்கே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குபேர லிங்கம் திருவண்ணாமலை போல் இங்கேயும் இருக்குது. இதோ இந்த இடத்துல தான் மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறோம். போகிற வழியில் எல்லாமே சின்ன சின்ன கோவில்கள், பிள்ளையார் கோவில், அம்மன் கோவில்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அழகான ஒரு நடை பாதை, நல்ல ஒரு கிரிவலம். ஒரு காடு போல் தான் இருக்குது. வழியில் சில கட்டடங்கள் இருக்குது. இந்த தலத்து பெருமையை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். திருக்கழுகுன்றம் அப்படிங்கிற கோவில் தலைப்பில் தனியாக அந்த கோவிலை பற்றி சொல்லியிருக்கேன். இது முழுக்க கிரிவலத்தை பற்றி தான் சொல்கிறேன். மாணிக்க வாசகருக்கு இத்தலத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அவருக்கு ஆவுடையார் கோவில், அதாவது திருப்பரந்துறையில் எப்படி சிவன் குருவாக இருந்து காட்சி கொடுத்தாரோ அதே போல் இந்த தலத்திலையும் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மாணிக்க வாசகர் சிவனடியை கையில் தாங்கி கொண்டு ஒவ்வொரு கோவிலாக சென்றபோது இத்திருக்கழுகுன்றத்திலே அதனை இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். சற்று முன் நீங்கள் அந்த இடத்தை தான் பார்த்தீர்கள். நீங்கள் கிரிவல பாதையில் செல்லும்போது அந்த அருமையான பாதத்தையும் மாணிக்க வாசகர் தரிசனத்தையும் நீங்கள் காணலாம். அடுத்ததாக அந்த மலையிலேயே ஒரு சின்ன படியேறி ஒரு கோவில். இந்த கிரிவலம் ஒரு ஊர்வலம் போல மிக அழகாக இருக்கின்றது. மாற்றுத்திறனாளி கூட நம்பிக்கையுடன் இங்கே கிரிவலம் சென்று கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். கிரிவலம் என்பது எப்பொழுதுமே பௌர்ணமி மத்தியானம் ஆரம்பித்தால் கூட இரவினில்தான் கூட்டம் அலைமோதும். நான் கிட்டத்தட்ட ஈவினிங் டைம், மாலை ஒரு 4-4:30 மணிக்கே நடக்க ஆரம்பித்தேன். சற்று கூட்டம் குறைவாகத்தான் இருந்தது. இதோ வில்வ நந்தி தரிசனம் கிரிவல பாதையில். மாணிக்க வாசகர் கட்டின கோவில்தான் ஆவுடையார் கோவிலில் இருக்கும் சிவன் கோவில். அங்கே ஒவ்வொரு சிற்பத்தை பார்க்கும்போதும் மெய் சிலிர்க்கும், அப்படி ஒரு நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கும். இங்கே திருக்கழுகுன்றத்தில் இருக்கும் கீழே இருக்கும் சிவன் கோவிலில் அதே போல ஒவ்வொரு சிற்பமும் மிக நேர்த்தியாக உள்ளது. பார்த்து கொண்டே இருக்கலாம்.
எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றால், நாம் இந்த இடத்திலே தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கல்வெட்டுகளை. ஒருவேளை மாணிக்க வாசகர் தான் இந்த கோவிலையும் கட்டினாரோ, சோழன் கட்டினது என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் 2 கோவிலும் சிற்பங்கள் விஷயத்திலே ஒத்துப்போகின்றது. அடுத்ததாக வழியிலே எல்லையம்மன் திருக்கோவில். இந்த கிரிவலம் திருக்கழுகுன்றம் கிரிவலம் மொத்தம் 3 4 கிலோமீட்டர். மனதினிலே ஒரே ஒரு மந்திரம், ஓம் நம சிவாய சொல்லிக்கொண்டே போங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை. மனம் சாந்தி அடையும், குழப்பம் தெளிவடையும். இதோ மலைமேல் இருக்கும் சிவன் கோவிலை உங்களுக்கு நான் காட்டிக்கொண்டிருக்கின்றேன். வேதகிரீஸ்வரர். ஓம் நம சிவாய. என்னுடைய உடல் மலைமேல் செல்வதற்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்ததால் நான் மலைமேல் படியேறி மேலே இருக்கும் வேதகிரீஸ்வரரை பார்க்கவில்லை. கிரிவலம் மட்டுமே அன்று நான் பூர்த்தி செய்தேன். அங்கே கீழேயே நந்தியும் லிங்கேஸ்வரரும் நமக்கு காட்சி கொடுக்கின்றார்கள். அதனை நாம் இப்பொழுது தரிசிக்கலாம். இதோ மக்கள் பக்தியின் வெள்ளத்தில் சிவபெருமான். ஓம் நம சிவாய. இதோ கிரிவலம் 4 கிலோமீட்டர் நடந்து முடித்துவிட்டு அங்கே கோவிலின் படிக்கட்டில் நான் சற்று அமர்ந்து தியானம் செய்தேன். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருவாயிருந்து அருள் செய்கின்றார். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.